கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஷார்ட்ஸை கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க மொபைலில் மட்டும்தான் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும்னு. ஏன்னா அதில் மட்டும்தான் கிரியேட்டிவ் ஷார்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஷார்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் குரோமில் போய் studio.youtube.comங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே கொடுத்துருக்கிற இந்த கிரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த அப்லோட் யுவர் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஷார்ட் வீடியோ செலக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ. நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற வீடியோ கண்டிப்பா 60 செகண்ட்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆர் போர்ட்ரேட்ல தான் இருக்கணும். ஹாரிசான்டலா இருக்கக்கூடாது. அப்பதான் உங்க வீடியோவை ஷார்ட்ஸாவே எடுத்துக்குவாங்க. ஒருவேளை உங்க ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்க ரெடி பண்றதுக்காக கைன் மாஸ்டர் மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம நீங்க 9:16 இல்லைன்னா 1080x1920 ஃபார்மேட்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க வீடியோ இந்த மாதிரி வெர்டிக்கலா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஓபன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸ் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கான டைட்டில டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா டைட்டில்ல #ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க. அடுத்த பாக்ஸ்ல உங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து தேவைப்பட்ட இந்த கஸ்டம் தம்ப்நெயில்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க தம்ப்நெயிலை செட் பண்ணிக்கலாம். ஆனா ஷார்ட்ஸுக்கு நீங்க தம்ப்நெயில் வச்சாலும் நீங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல நீங்க வச்ச தம்ப்நெயில் பார்க்க முடியாது. ஆடியன்ஸ் ஹோம் பேஜ்ல இல்லைன்னா உங்க சேனல் பேஜ்ல பார்த்தா மட்டும்தான் உங்க ஷார்ட்ஸுக்கு நீங்க வச்சிருக்கிற தம்ப்நெயிலை பார்க்க முடியும். அதனால நீங்க ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் தம்ப்நெயில் செட் பண்ணல. அடுத்து தேவைப்பட்டா உங்களோட பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ நீங்க ஆட் பண்ணலாம். அடுத்து நீங்க மேட் ஃபார் கிட்ஸ் செலக்ட் பண்ணணும். அதாவது உங்க ஷார்ட்ஸ் வீடியோ வெறும் கிட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோவா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய வீடியோவா இருந்தா ரெண்டாவது ஆப்ஷன் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க கூடாதுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இந்த ஷார்ட்ஸை பார்க்கலாம்னா நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஷோ மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ் டைப் பண்ற பாக்ஸ் இருக்கும். இதுல உங்களோட வீடியோக்கு சம்பந்தப்பட்ட டேகை டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கமா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டேகா செட் ஆயிடும். எவ்வளோ டேக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டேக்ஸை டைப் பண்ணுங்க. அடுத்து வீடியோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லைசன்ஸ்ல கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பப்ளிஷ் டு யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் கண்டிப்பா டிக் ஆயிருக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நோட்டிபிகேஷன் போகும். அடுத்து இந்த வீடியோவோட கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மேல இருக்கிற இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல நீங்க தேவைப்பட்டா உங்க ஷார்ட்ஸுக்கு சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா தேவைப்பட்டா நீங்க வேற வீடியோவோட லிங்கை இந்த ஆட் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேற வீடியோவோட லிங்கை நீங்க கார்டா கொடுக்கலாம். இப்போ அடுத்து மேல இருக்கிற இந்த செக்ஸ்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இதுல யூடியூப் நம்ம வீடியோவை ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. யூடியூப் நம்ம வீடியோல எந்த கார்ப்பரேட் ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட் ஃபைனல் கிடையாது. ஒருவேளை இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணியிருந்தா ஃபியூச்சர்ல கூட இந்த வீடியோக்கு ப்ராப்ளம் வரலாம். அடுத்து மேல இருக்கிற இந்த விசிபிலிட்டிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரைவேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டட் கொடுத்தா இந்த ஷார்ட்ஸ் சேனல் பேஜ்ல இருக்காது. இந்த ஷார்ட் வீடியோவோட லிங்க் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஷார்ட்ஸை பார்க்க முடியும். அதே நீங்க பப்ளிக்ல கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஷார்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வியூஸ் வேணும்னா நீங்க பப்ளிக் தான் கொடுக்கணும். ஆனா நீங்க பிரைவேட் இல்லைன்னா அன்லிஸ்டட் கொடுத்தீங்கன்னா எப்ப வேணும்னாலும் நீங்க அதை பப்ளிக்கா மாத்திக்கலாம். ஒருவேளை தேவைப்பட்டா அடுத்து இருக்கிற இந்த ஸ்கெடியூலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த டேட்ல எந்த டைம்ல இந்த ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகணுமோ அந்த டேட் டைமை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்ண டைமிங்ல இந்த ஷார்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிடும். நான் ஸ்கெடியூல் பண்ணல, நான் இப்பவே பப்ளிஷ் பண்ண போறேன். அதனால நான் பப்ளிக்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கீழே கொடுத்திருக்கிற இந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஷார்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மெனுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல பாருங்க
பாருங்க, நான் என்னோட சேனலோட ஹோம் பேஜ்ல வந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதுல லாஸ்ட் பாருங்க, ஷார்ட் வீடியோஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ணல, நான் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணதுனால இந்த செக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் உங்க சேனல்ல ஒரு ஷார்ட் வீடியோவாவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்லையும் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்னு ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க தேவைப்பட்டா இந்த ஷார்ட் வீடியோஸுங்கிற செக்ஷனை வந்து இந்த மாதிரி மேலே கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு எந்த பிளேஸ்ல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்க வைக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வச்சுக்கிறேன். அடுத்து மேலே கொடுத்துருக்கிற இந்த பப்ளிஷிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க மேலே கொடுத்துருக்கிற இந்த லோகோவை கிளிக் பண்ணி இந்த யுவர் சேனலுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட சேனல் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ஹோம் டேப்ல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல நம்ம இப்ப அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் செக்ஷன்ல உங்க ஷார்ட் வீடியோ ஷோ ஆனா மட்டும்தான் நீங்க அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க சேனல்ல நீங்க எத்தனை ஷார்ட்ஸ் போட்டாலும் அது எல்லாமே இந்த ஷார்ட் செல்ஃப்ல வந்து லைனா ஷோ ஆகும். நான் வந்து இந்த ஷார்ட் செக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சேன், அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஷோ ஆகுது. நீங்க உங்க சேனல் கஸ்டமைசேஷன்ல எந்த இடத்துல இந்த ஷார்ட் செக்ஷனை வச்சீங்களோ அந்த இடத்துல தான் ஷோ ஆகும். அதனால நீங்க இந்த ஹோம் டேப்ல கீழே வரைக்கும் போய் பாருங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனா நீங்க ஷார்ட்ஸை வந்து கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. மொபைல்ல மட்டும்தான் நீங்க ஷார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி நீங்க டைரக்டா ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.